ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. இன்று உங்களுக்கு ஒரு உணர்ச்சி பெருக்கெடுத்தும் இதயத்தை தொடும் கதையை தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் பெயர் தான் ஜோதிகா. எனக்கு திருமணம் முடிந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்கள் அப்பா ராஜேந்திரன், நாங்கள் 2 பெண் குழந்தைகள். தங்கை திவ்யா என்னை விட 4 வயது மூத்த பெண். தங்கை திவ்யாவுக்கு திருமணம் ஆகி இப்போது கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஜோதிகாவும் கணவரும் விக்ரமும் தற்போது தனியாக தான் வாழ்ந்து வருகிறார். ஜோதிகாவின் மாமனார் மாமியார் சொந்த ஊரான கோயம்புத்தூர் பக்கத்தில் தங்கி வசித்து வருகிறார்கள். தங்கை திவ்யா பெங்களூருவில் தங்கியிருக்கிறாள். நாங்கள் தனியாக இருப்பதால் ஒவ்வொரு மாலையும் கணவன் மனைவியாக இனிமையான மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மஜாவாக தான் வாழ்க்கையை செலவழித்து வருகிறோம். டெய்லி நைட் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஜோதிகாவுக்கு விக்ரம் மீது அளவற்ற ஆசை இருந்தது, காதல். ஜோதிகா தினமும் விக்ரமை தனிமையாக அழைக்காமல் தூங்குவதே இல்லை. டெய்லி மஜாதான். ஒரு நாள் கூட ஜோதிகாவும் விக்ரமும் மகிழ்ச்சியின்றி தூங்குவதே இல்லை. பல நாட்கள் ஜோதிகா விக்ரமை 2வது முறையும் அழைப்பாள். ஆனால் விக்ரம், என்னால் இப்போது முடியாது, எனக்கு தூக்கம் அதிகமாக வருகிறது, நானே வேலைக்கு சென்று மிகுந்த களைப்பில் வருகிறேன் என்று கூறிவிட்டு படுத்து விடுவாள். இந்த விஷயத்தில் மிகவும் வருத்தமாக அம்சம் என்னவென்றால், திருமணமாகி 3-4 வருஷம் ஆகியும் ஜோதிகாவுக்கு குழந்தை உருவாகவே இல்லை. இது அம்மா லதாவுக்கு ரொம்பவே மனவேதனை இருந்தது. தங்கை திவ்யா திருமணமாகி 1 வருடத்துக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். மீண்டும் 1 வருடத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். இப்படிப்பட்ட சூழலில் ஜோதிகாவும் மட்டும் திருமணம் ஆகி 3 வருடங்கள் ஆகின்றன, குழந்தை பிறக்கவே இல்லை. இது அம்மா லதாவுக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் ஜோதிகாவின் மாமியார் சுஜாதாவுக்கு இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லி மிகுந்த கவலையை மூழ்கினாள். அம்மா லதா சுஜா டாக்டரிடம் அழைத்து செல்லலாம் என்று கேட்டார். ஆனால் ஜோதிகாவும் விக்ரமும் டாக்டரிடம் சொல்லவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும் வேளையில் ஒரு நாள் தங்கை திவ்யாவும் கணவர் கார்த்தியும் ஃபோன் செய்தார்கள். அடுத்த நாள் உன் சொந்த ஊருக்கு ஒரு முக்கியமான அலுவலகத்துக்காக வருவதாக. தங்கை திவ்யா வரவில்லை, நான் மட்டும்தான் வரப்போகிறேன் என்று தெரிவித்தார்கள். அடுத்த நாள் கார்த்தி சொன்னபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். மாலையில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு கார்த்தி தன் வேலையில் விஷயமாக வெளியூர் சென்று விட்டான். ஜோதிகா இரவுதான் வருவேன் என்று கூறிவிட்டு போனார். அன்றைய தினம் திடீரென்று விக்ரம் மதிய நேரத்தில் வீட்டுக்கு சாப்பிட வந்து விட்டான். என்னங்க திடீர்னு சாப்பிட வந்துட்டீங்க, என்ன விஷயம் என்று ஜோதிகா கேட்டாள். இல்லை, ஆஃபீஸில் ஒரு அவசரமான பணி வந்துச்சு, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியூர் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால் உடைகளை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லிவிட்டு மதியம் சாப்பிட்டதுமே அவசரமாக ஆஃபீஸ் வேலையை சொல்லி வெளியூரில் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள திருச்சிக்கு சென்று விட்டான். செல்லும்போது மைத்துனன் கார்த்தியிடம் வந்திருந்ததால் அவரை தாங்க சொல்லி ஒரு நாள் இருக்க சொல்லி மறுநாள் ஊருக்கு அனுப்பி வைக்கும்படி விக்ரம் கூறிவிட்டு சென்று விட்டான். ஜோதிகாவும் அந்த இடத்தில் மைத்துனன் கார்த்தியை சந்தித்து பேசவே இல்லை. அதேபோல் வந்த உடனே அவரை அனுப்பி வைத்தாலும் அது மிகுந்த மன வருத்தத்தில் ஏற்படுத்தும் என்று நினைத்தாள். அதனால் ஜோதிகா பேசாததால் மைத்துனன் கார்த்தி ஒரு நாள் தங்க சொல்லி அனுப்பும்படி கூறிவிட்டு விக்ரமும் சாப்பிட்டுவிட்டு உடனே சடசடாவென்று வெளியூர் பயணத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டான். சாயங்காலம் வருவதாக சொன்ன மைத்துனன் கார்த்தி சாயங்காலம் வரவே இல்லை. ஆனால் அவர் இரவு 8-9 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தார். சாப்பிட்டு விட்டு உடனே நான் கிளம்புகிறேன், இப்போது நேரம் தாமதமாகிவிட்டது, ஊருக்கு போகிறேன் என்று கூறினார். அப்போதுதான் ஜோதிகா சொன்னாள், என்ன மைத்துனன் கார்த்தி, நீங்கள் சாயங்காலம் வந்திருந்தால் ஊருக்கு போக சரியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது பாருங்கள், மணி 9 ஆகிவிட்டது. இதற்கு பிறகு நீங்கள் ஊருக்கு புறப்பட்டு சென்றது ரொம்பவே கஷ்டமான ஆகிடும். ஏன்னா பஸ்ஸு கூட இருக்காது எங்கள் ஊரில் 9 மணிக்கு மேலே. என் கணவர் விக்ரம் கூட சொல்லிட்டு தான் என்கிட்ட போனார். மைத்துனன் கார்த்தி வந்தால் இரவு தங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் என்னிடம் சொல்லிவிட்டார். ஏற்கனவே நேற்று டிராவல் செய்து வந்திருப்பீர்கள் நீங்கள். மறுபடியும் இன்று இரவு பயணம் செய்தால் உடம்பு முழுவதுமாக ரொம்பவே வலிக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலை போனால் தான் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு என் கணவர் சென்று விட்டார். அதனால் இன்று இரவு ஒரு நாள் நல்லா தூங்கிவிட்டு ஓய்வெடுத்துவிட்டு எங்கள் வீட்டிலேயே நாளைக்கு போக சொல்லுங்கள் என்று விக்ரம் சொல்லியதால் சென்றிருக்கிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருந்துவிட்டு தான் போக வேண்டும். நீங்கள் இல்லாமல் போய்விட்டால் என் கணவர் விக்ரம் வந்து என்னை நல்லா திட்டுவார், அடிப்பார் என்று சொல்லிய ஜோதிகா மைத்துனன் கார்த்தியிடம் இருக்க வைத்தாள். அதேபோல் உங்கள் மைத்துனன் கார்த்தி அவசரமாக வேலை விஷயமாக வெளியூர் புறப்பட்டு சென்று விட்டார். அவரால் உங்கள் சந்திக்க பேசி முடியவே இல்லை என்று ரொம்ப வருத்தப்பட்டு விட்டாள் ஜோதிகா. மைத்துனன் கார்த்திக்கிட்டே சொல்லிவிட்டாள். ரொம்ப நேரம் யோசித்த மைத்துனன் கார்த்தி, சரி, நீங்கள் சொல்வது சரியாதான், இப்போது நேரம் தாமதமாகிவிட்டது, அதனால் நான் தங்கிவிட்டு நாளைக்கு காலையிலேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதித்து விட்டான்.
இந்த விஷயத்தில் தங்கை திவ்யாவும் ஃபோன் செய்து தெரிவித்தார். தங்கை திவ்யா சரி தங்கிவிட்டு காலையிலேயே வாருங்கள் என்று சொல்லிவிட்டாள். அதற்கு பிறகு என்ன செய்தார் மைத்துனன் கார்த்தி? வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு நைட்டு முடிந்தால் சரி நேரம் கடத்தாமல் என்று சொல்லி சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டான். அப்போது ஜோதிகா மைத்துனன் கார்த்தி கிட்ட கேட்டாள். மைத்துனன் கார்த்தி, இப்போது தானே சாப்பிட்டீங்க, எதுவும் டீ அல்லது காஃபி ஏதாவது வேணுமா? தயவுசெய்து சொல்லுங்கள், நான் போட்டு தரட்டுமா? உடனே மைத்துனன் கார்த்தி, அதெல்லாம் வேண்டாம், இப்போது தானே நல்லா திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டான். சரி என்று சொல்லிவிட்டு ஜோதிகாவின் எல்லா வேலைகளும் முடித்துவிட்டு ஜோதிகாவும் மைத்துனன் கார்த்தியும் அருகில் உள்ள டிவி சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் பேச தொடங்கிவிட்டாள். இருவரும் நல்லா பேச பழக ஆரம்பித்து விட்டார்கள். உங்கள் அம்மா லதா போன வாரம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, உங்களுக்கு அது தெரியுமா? உன்னை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டார்கள் என்று சொன்னாள். 3 வருடங்களாகியும் குழந்தை பாக்கியமே உனக்கு பிறக்கவே இல்லை என்று மிகுந்த மனவேதனையில் இருந்தார்கள். மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் தொடர்ந்து பேச ஆரம்பித்து விட்டான். உங்கள் அம்மா லதா நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் குழந்தை பிறப்பதை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று என்ன வந்து உங்களிடம் சொல்லி புரிய வைத்து சொன்னார்கள். ஆனால் அதற்கு நான் உங்கள் அம்மா லதா கிட்ட சொல்லிட்டேன், அவர்கள் படித்தவர்கள், நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் நாட்கள் போகட்டும், அது கடவுள் கொடுக்குற வரோம், அதற்கு பிறகு பொறுத்து கொள்ளலாம் என்று இருப்பார்கள் என்று நான் சொன்னேன். இதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்று நான் உங்கள் அம்மா லதாவுக்கு அறிவுரை மட்டுமே கூறிவிட்டு சொன்னேன் என்று மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் கூறினார். அதற்கு உங்கள் அம்மா லதா, என்ன மைத்துனன் கார்த்தி அவர்களே, நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் என் மூத்த மகள் திவ்யாவுக்கு பிடிக்கவில்லையா? என்ன உங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துக்குள்ளே குழந்தை பிறக்கவில்லையா? என்ன படிப்பு வேறு இது வேற என்று உங்கள் அம்மா லதா எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டாள். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. நேற்று கூட நான் புறப்படுவதற்கு முன் உங்கள் அம்மா லதா ஃபோன் செய்து நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் விஷயத்தை தெரிவித்தேன். அப்போது உங்கள் அம்மா லதா சொன்னார்கள், மைத்துனன் கார்த்தி, நீங்கள் போகிறீர்கள், ஜோதிகாவுக்கு நல்ல புத்திமதி சொல்லிட்டு வாருங்கப்பா, அவர் குழந்தையே இல்லை, சட்டென்று ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்க சொல்லுங்கள் என்று என்னிடம் சொல்லியும் அனுப்பிவிட்டார்கள் என்று மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். அப்படியே மைத்துனன் கார்த்தி சொன்னார், ஜோதிகா, நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல, எப்படி குழந்தை போகிறது என்ன எதுன்னு, இந்த விஷயத்தில் நீ ஏன் தள்ளி போடலாமா? உன் கனவு விக்ரமிடம் சொல்லி நீ தான் புரிய வைக்கணும், சீக்கிரமாகவே ஒரு நல்ல குழந்தை பெற்றுக் கொடுமா என்று மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டான். மைத்துனன் கார்த்தி சொல்ல எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ரொம்ப ஆசை, ஆனால் பிறக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய வேண்டியது என்று ஜோதிகா சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அதற்கு மைத்துனன் கார்த்திக் உடனே, ஏன் என்ன ஆச்சு, ஏதாவது போய் டாக்டர் ஏதாவது போய் பார்க்க வேண்டியதுதானே என்று கேட்டான். ஏதாவது உங்கள் இருவருக்கும் யாருக்காவது ஏதாவது குறை இருக்குதா? உன் புருஷன் வந்து சரியாக அவங்ககிட்ட வந்து சந்தோஷமாக காதல் பண்ணலையா? நைட் ஆனால் எதுவும் வேலை செய்யலையா? நீங்கள் இருவரும் டாக்டரிடம் சென்று சோதனை செய்து பாருங்கள், யாருக்கு பிரச்சனை இருக்குது என்று மைத்துனன் கார்த்திக் கேட்டார். விக்ரமை அழைத்து சென்றீர்கள், சில சமயங்களில் இருவரும் பிரச்சனை இருக்கலாம் என்று அறிவுரை கூறினான் கார்த்தி. மைத்துனன் கார்த்தி, எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை, ஆனால் பிறக்க மாட்டேங்கிறது மைத்துனன் கார்த்தி என்று ஜோதிகா சொன்னான். உடனே மைத்துனன் கார்த்தி, ஏன் என்னாச்சு? சில சமயங்களில் குறை இருவரிடமே இருக்கலாம், விக்ரம் அழைத்து சென்று பார்த்தீர்களா என்று கேட்டதுக்கு உடனே ஜோதிகாவும் சொன்னார், டாக்டரிடம் போகவே இல்லை, அதற்கு அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு என்னென்ன சொல்ல போகிறார், என்ன விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும்படி சொல்லலாம் என்று மைத்துனன் கார்த்தி கேட்டான். அப்போது ஜோதிகா சொன்ன ஒரு விஷயம் மட்டும்தான் மைத்துனன் கார்த்திக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அப்போது ஜோதிகாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. உடனே மைத்துனன் கார்த்தி வந்து ஜோதிகாவை ஆறுதல் படுத்த ஆரம்பித்து விட்டான். அதாவது அழவே அழாதே என்று சொல்லிவிட்டான். ஜோதிகா சொன்னால், மைத்துனன் கார்த்தி, ஏன் டாக்டரிடம் போகவில்லை என்று சொல்கிறேன் என்று தெரியுமா? நான் சொல்வதை கேட்டு நீங்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகக்கூடாது என்று தெரிவித்தாள் ஜோதிகா. இந்த விஷயம் என் அம்மா லதா அப்புறம் அப்பா ராஜேந்திரனுக்கு கூட தெரியக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டான். ஜோதிகா சொல்லும்போது மைத்துனன் கார்த்திக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்ன இப்படி இவள் சொல்லப் போகிறாள் என்று ரொம்பவே அதிர்ச்சியும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜோதிகா மைத்துனன் கார்த்திகிட்டம் மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். இந்த விஷயத்தில் என் அம்மா லதா கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்கள், அவர்களால் இதை தாங்கவே முடியாது என்று ஜோதிகா கூறிவிட்டாள். என்ன ஜோதிகா, நீ என்ன சொல்ல போகிற, ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் வைக்கிற என்று? அப்படி பிரச்சனை என்ன இருக்குது உனக்கும் உன் கணவர் விக்ரமுக்கும்? தயவுசெய்து எல்லாமே கிளியராக சொல்லு, இவ்வளோ சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காது அப்படின்னு சொன்னால் ஜோதிகா. சரி ஜோதிகா, நான் யாரிடம் சொல்லவே மாட்டேன், உன் மேலே வந்து உறுதியாக வாக்குறுதி நான் கொடுக்குறேன், சத்தியமாக சொல்ல மாட்டேன், உண்மையான காரணத்தை தயவுசெய்து நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான்
கார்த்தி மைத்துனர். ஜோதிகா வெட்கத்தை விட்டு உண்மை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். மைத்துனர் கார்த்தி, நாங்கள் தினமும் இரவு நாள் ஜாலியாக தான் படுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்போம். என்ன தான் ஒரு உடம்பு கட்டுமஸ்தாக இருந்தாலும் அவர் அந்த விஷயத்தில் தகுதியே இல்லை. அந்த இரவு நேர வாழ்க்கைக்கு தகுதியே இல்லை மைத்துனன் கார்த்தி என்று ஜோதிகா சொன்னாள். என்ன ஜோதிகா சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் புரியும் வகையில் சொல்லு விளக்கமா என்று கேட்டான் மைத்துனன் கார்த்தி. மறுபடியும் கேட்டான். அவர் இப்படி கேட்டதுமே ஜோதிகா அழுகையே பொங்கி வந்தது. ஜோதிகா அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்து விட்டாள். மைத்துனன் கார்த்தி, அவர் நல்லவர் தான். என் மேலே ரொம்ப பாசமும் அன்பும் அக்கறையும் அதிகமாக வச்சிருக்காரு. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய கர்ப்பம் தரிக்கும் அளவுக்கு இருப்பதில்லை. அது மட்டும் இல்லை, அவரால் 5 நிமிஷத்துக்கு மேலே ரொம்பவே தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துடுது. அப்படியானால் அவர் கஷ்டப்பட்டு என்னோட 5 நிமிஷம் இருந்தாலும் கூட அவருடைய மிகவும் நேர்மையாக இருக்கலாம். அதனுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஏன் இப்படி இருக்கிறார் என்று நம் டாக்டரிடம் போகலாம் என்று நான் அழைத்து பார்த்தேன். ஆனால் அவர் வரவே மறக்கிறார். சரி, நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்கிறேன் என்று இணையத்தில் தேடி பார்த்தேன். அப்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமாக இருந்தால் கட்டியாக இருக்கும், அணுக்கள் இல்லாமல் இருந்தால் மிகவும் நீர்மையாக இருக்கும் என்று எழுதியிருந்தது. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், என் கணவர் விக்ரமுக்கு அணுக்களே இல்லை. அதனால்தான் என்னால் குழந்தை உருவாக்க முடியவே இல்லை என்று ஜோதிகா புரிந்து கொண்டு கதறி ஆழ ஆரம்பித்து விட்டாள். இப்படி இருக்கும்போது எப்படி மைத்துனன் கார்த்தி எனக்கு குழந்தை பிறக்கும்? நானே அவரை மருத்துவமனைக்கு எத்தனையோ வாட்டி கூப்பிட்றேன். அவர் வரவே மாட்டேன்றாரு. நான் என்ன பண்ணுறது? அவரிடம் உங்களுக்கு ஆண்மை இல்லை, உங்களுக்கு அணுக்களே இல்லை, நீங்கள் குழந்தை பெறுவதற்கான அப்பாவே இல்லை, ஒரு ஆம்பளே இல்லை என்று நான் எப்படி சொல்ல முடியும் அவர்கிட்ட? அது அவரே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் அவர் கவனமே செலுத்தவே மாட்டேங்கிறார் என்று அவரை பொறுத்தவரை அவர் ஆரோக்கியமானவர் தான் என்று நினைக்கிறாள். ஆனால் அது உண்மை இல்லை. தான் ஒரு ஆண் என்ற நினைப்பு தான் அவருக்கு இருக்கிறது. இதை எப்படி அவரிடம் சொல்லி வைக்கிறது? கார்த்தி உடைக்க முடியும். அவரிடம் போய் நீங்கள் ஆணை இல்லை என்று சொன்னால் அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்? இன்னைக்கு ஒன்றுமே புரியல. என்மேல் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரை நான் எப்படி அவர் மனசை நோகடிக்க முடியும்? என்னால் அது முடியவே இல்லை கார்த்தி என்று சொல்லி ஜோதிகா அழ ஆரம்பித்து விட்டாள். அப்போது மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் அழாத என்று சொல்லி ஆதல் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அப்போது ஜோதிகா அவர் மீது சாய்ந்து கொண்டே ஜோதிகா கண் கலங்க அவர் துடைத்து விட்டார். ஆறுதலாக சில வார்த்தைகள் சொன்னார். அப்படியே சொல்லி கொண்டிருக்கும் போது ஜோதிகா இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மீது சாய்ந்து கொண்டாள். அப்போது ஜோதிகா அழுது கொண்டே மைத்துனன் கார்த்தியிடம் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார். ஜோதிகா மைத்துனன் கார்த்தியிடம் மெல்லிய குரலில் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். கார்த்தி, நான் சொல்வதை தவறாக எடுத்துக்காதீரா, ப்ளீஸ்ரா. ஊரார்வாயை அடைக்கும் நீங்கள் நினைத்தால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியும்டா என்று ஜோதிகா கூறினாள். என்ன ஜோதிகா சொல்கிறாய்? சொல்லு, என்ன விஷயம்னாலும் நான் செய்கிறேன். எனக்கு புரியவில்லை, ஆனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டான் கார்த்தி. இல்லடா கார்த்தி, நீங்கள் நினைத்தால் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும் என்று ஜோதிகா சொன்னாள். இதை கேட்டதுமே கார்த்திக் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா சொல்ல வருது இந்த பொண்ணு அப்படின்னு. ஏன் இப்படி பேசுகிறாய்? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் என்னிடம் நீ வைத்துக்கொள்ளவே கூடாது என்று மைத்துனன் கார்த்தி கோபத்துடன் கத்த ஆரம்பித்து விட்டான். இல்லைடா கார்த்தி, என்னுடைய நிலைமை நீ தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் இருக்கிற கஷ்டத்தில் இந்த விஷயத்தில் என் அம்மா அப்பா ராதாகிருஷ்ணன் கிட்ட நான் என்னடா எதுவுமே சொல்ல முடியலடா. என் ஹஸ்பண்ட் ஆம்பளை இல்லைடா, அவர் மனம் நோகும். இப்போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு குழந்தை இல்லைன்னு மட்டும்தான்டா. நான் நல்லா தாண்டா பொண்ணு தாண்டா இருக்கேன், என் புருஷன் தாண்டா சரியில்லை. என் மாமியார் சுஜாதாவும் மாமனாரும் அதே பிரச்சனையில் தான் இருக்காங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்குண்ணா. அது நீ ஆம்பளை தானே, நீயும் கூட வேலை செஞ்சால் எனக்கு குழந்தை பிறந்துடும்டா என்று சொன்னான். என் கணவன் விக்ரமை மருத்துவமனைக்கு அழைத்தாலும் கூட அவர் வரவே மாட்டேன்றாரு. அவரை பொறுத்தவரை அவர் ஆண்மகன்தான் என்று நினைக்கிறார். அவரிடம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நான் மட்டும்தான். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டும்? நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு நைட்டு மட்டும் நான் அன்பு காதல் பண்ணோம், குழந்தை பிறந்துடும்டா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறா என்று சொன்னான். ஜோதிகா ரொம்பவே கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள். ஆனால் கார்த்தி, என் தங்கை திவ்யாவுக்கு எல்லாம் என்னால் துரோகம் பண்ணவே முடியாது. நீ என்னிடம் இந்த மாதிரியான எண்ணத்தை தயவு செய்து வச்சுன்னு இருக்காது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து நான் நடக்கக்கூட காரியத்தை ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நீ என்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டான். நாங்கள் இருப்பதே முதலில் தவறு தான். ஆனால் இங்கே இப்போ நீ இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ண நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முயற்சி செஞ்சான். அப்போது ஜோதிகா கார்த்தியிடம் எவ்வளோ தடுத்து முயன்றாள். ஆனால் அவர் முடியாது, நான் கிளம்புறேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து இங்கே வீட்டிலேருந்து நடந்து கூட நான் போய்க்கிறேன், பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே போய் தூங்கிக்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு உடனே கிளம்பினார். ஆனால் இந்த வாய்ப்பை ஜோதிகா மிஸ் செய்ய விரும்பவே இல்லை. இன்று எப்படியாவது கார்த்தியை இருந்து தான் கற்பமாகிட வேண்டும் என்று ஜோதிகா
நல்ல மனசு கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தான். அப்போது மைத்துனன் கார்த்தி வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜோதிகா ஓடி போய் அவர் இறுக்கமாக அணைத்து கொண்டார். கட்டி பிடித்ததும் மைத்துனன் கார்த்தி விடு 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 என்னை விடு என்று கத்த ஆரம்பித்து விட்டான். ஆனால் ஜோதிகா அவரை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். ஒரு கட்டத்தில் மைத்துனன் கார்த்தி முடியவே இல்லை. அதற்கு பிறகு அவர் ஜோதிகாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார். ஏன்னா பசங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. சரி, ஓகே. ஜோதிகாவுக்கு குழந்தை தேவைப்பட்டதால் அவர் மைத்துனன் கார்த்தியிடம் ஜோதிகாவும் தன் கற்பம் தரிக்கும் நோக்கத்தை பயன்படுத்தி கொண்டார். எல்லா வேலையும் 2 பேர் காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்று தான் ஆண்மைக்குரிய இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஆன்மகுணருடன் தம்பதிகளாக உறவில் ஈடுபட்டு எப்படி இருக்கிறது என்று ஜோதிகா முழுமையாக உணர்ந்தாள். அப்போது ஜோதிகாவுக்கும் மைத்துனன் கார்த்திக்கும் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. கொஞ்சம் நேரம் இருவரும் ஓய்வு எடுத்து கொண்டார்கள். அதன் பிறகு ஜோதிகா கார்த்தியிடம் என்னோட வாருங்கள் என்று அழைத்தாள். அவரும் அப்போது எந்தவித எதிர்ப்புமே கொடுக்கவே இல்லை. அன்று மீண்டும் 2வது முறை, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்க. 2வது முறையில் ஜோதிகாவும் மைத்துனன் கார்த்தியும் ஒன்றாக படுத்து காதல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கார்த்தி ஜோதிகாவிடம் கேட்டார், நமக்குள் எல்லாமே நடந்து முடிந்து விட்டதே, இப்போது நீ கர்ப்பமாகிவிட்டால் உன் கணவர் விக்ரமுக்கு எந்த சந்தேகம் வராதா என்று கேட்டான் கார்த்தி. இல்லை மைத்துனன் கார்த்தி, வராது. நானும் கார்த்தியும் உடனே நானும் என் கணவர் விக்ரமும் உடனும் தினமும் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். ஆனால் அவர் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது. அதனால் நான் கர்ப்பமாகிவிட்டால் அது அவருடைய குழந்தை தான். அவரால் கர்ப்பம் ஆகவில்லை என்ற சந்தேகம் நிச்சயமே வரவே வராது. அவரை பொறுத்தவரை அவர் ஒரு ஆண்மை உள்ள பலசாலி தான் என்று நினைத்து தான் அவர் வாழ்ந்து வருகிறார். அதனால் எந்த சந்தேகமும் வராது என்று ஜோதிகா சொன்னாள். உடனே கார்த்தி அதன் பிறகு காலையில் மைத்துனன் கார்த்தி ஊருக்கு கிளம்பி செல்ல தயாராகி விட்டான். ஜோதிகாவும் சரி, மைத்துனன் கார்த்தியும் சரி, தேவையான உணவு அனைத்தும் சமைத்து கொடுத்து விட்டான் கார்த்திக்கு. கிளம்புவதற்கு முன் மைத்துனன் கார்த்தி, நம்ம இன்னொரு முறை செய்யலாமா என்று கேட்டான். ஜோதிகாவும் அவர் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவர் புருஷன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாரு. ஆனால் கார்த்தி சூப்பராக வேலை செய்கிறாரு. சரி, கிளம்புறதுக்கு முன் கேட்டதுக்கு அவரும் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு கார்த்தியும் ஊருக்கு கிளம்பி சென்றான். மைத்துனன் கார்த்தி கிளம்பி சென்ற சிறிது நேரத்திலேயே ஜோதிகாவின் கணவர் விக்ரமும் வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார். மைத்துனர் அதற்கு கிளம்பி சென்று விட்டாரா? ஆம், அதற்குள் கிளம்பி சென்று விட்டாரா என்று ஜோதிகா சொன்னான். விக்ரமும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தார். அவர் வெளியூர் சென்று வந்ததால் அன்று ஆஃபீஸ்க்கு செல்லவே இல்லை. ஆஃபீஸுக்கு அவருக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் லீவ் சொல்லிவிட்டார். ஏன்னால் ஆஃபீஸ் வேலையாக தானே வெளியூர் போயிட்டு வந்தார். அதனால் டே அண்ட் நைட் வேலை செஞ்சதுனால அவர் இன்றைக்கி லீவ் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில். அதனால் அன்று ஜோதிகாவும் கணவர் விக்ரமும் வீட்டிலே இருந்தார்கள். அதன் பிறகு ஜோதிகாவின் கணவர் விக்ரமும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தினமும் இருவரும் எப்படியாவது காதல் மகிழ்ச்சியாக தான் இருப்பார்கள். அதே போல் ஜோதிகா தொடர்ந்து விக்ரமுடன் மகிழ்ச்சியாகவே இருந்தால். அன்றைக்கி வந்த உடனே மகிழ்ச்சி ஃபஸ்ட் அந்த நைட்டு. ஆனால் இருந்தாலும் மைத்துனன் கார்த்தியுடன் இருந்தது போன்ற ஒரு உணர்வு ஜோதிகாவுக்கு கிடைக்கவே இல்லை. ஏனால் கார்த்தி ரொம்ப நேரம் மகிழ்ச்சியாக தருவார். ஆனால் என் கணவர் வெறும் 5 நிமிஷம் தான் மகிழ்ச்சி தருவார். மீண்டும் கார்த்தியுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜோதிகாவுக்கு தோன்றியது. மறுநாள் கார்த்தி ஃபோன் செய்து எப்படி தோன்றுகிறது என்று ஜோதிகாவிடம் சொன்னாள். அதற்கு கார்த்தி, நான் இப்போது தான் உன் வீட்டுக்கு அருகில் சென்றிருக்கிறேன். திரும்பவும் என்னால் ஊருக்கு வரவே முடியாது. அடுத்த முறை நான் எப்பயாவது ஊருக்கு வருகிறேன். அப்போது நம்ம 2 பேர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்போது உன்னால் எவ்வளோ அன்பு கொடுக்க முடியும், அவ்வளோ அன்பு காதல்லாம் கூட இப்போ முடியாது. அப்போது ஜோதிகா சொன்னாள், உங்களால் தான் வர முடியாது, ஆனால் நான் வரலாம் இல்லையா என்று சொன்னாள். நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம் கார்த்தி, நான் உங்களை வீட்டுக்கு வரேன். நான் ஊருக்கு வருகிறேன். என் கணவர் விக்ரம் கிட்ட சொல்லிவிட்டு என் அம்மா லதா பார்க்க வேண்டும் என்று, என் தங்கை திவ்யாவை பார்க்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு பொய் சொல்லிவிட்டு நான் ஊருக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் உன் கூட அவ்வளோ மகிழ்ச்சியான தருணம் அது என் ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டேன்றாரு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம். நமக்கு அங்கே ஏதாவது ஒரு இடைவெளி கிடைக்காதா? அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று ஜோதிகா சொன்னாள். உடனே கார்த்தியும் சரி என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு ஜோதிகா தன் கணவர் விக்ரம் கிட்ட அனுமதி கேட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பிவிட்டாள். பக்கத்தில் இருக்க கோயம்புத்தூருக்கு கிளம்பும் போதே மைத்துனன் கார்த்தி சொல்லிவிட்டால், நான் காலையில் ஊருக்கு இறங்குவேன். என்னை நீங்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டாள். கார்த்தியும் ஆமாசாமின்னு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினான். மைத்துனன் கார்த்தியும் சரி 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 இனி எங்கே இறங்குறன்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் கார்த்தி. அன்று காலை மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஜோதிகாவை அழைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்து விட்டான். அப்போது ஜோதிகா மைத்துனன் கார்த்திகிடம் சொன்னால்,
நாம் இப்போது நேராக வீட்டுக்கு போகவே வேண்டாம். காலையிலே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அருகில் ஏதாவது ஒரு லாட்ஜ் இருக்கா பாரு, அவங்க கொஞ்சம் நேரம் தங்கிக்கிட்டு சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக போனால் என்ன? தங்கை திவ்யா கேட்டால். பஸ் பிரேக் ஆயிடுச்சு, பஸ்ஸு வெடிச்சிச்சு, லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாம்டா. பொய்யாடா சொல்ல தெரியாது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடலாம் என்று ஜோதிகா கூறினாள். உடனே கார்த்தியும் ஓகே என்னோட நீ உஷாராக தான் இருக்கேன், சரி போகலாம் என்று சொல்லி ஜோதிகாவும் அருகில் இருந்த ஒரு லாட்ஜை அழைத்துச் சென்றாள். அங்கு சென்று இருவரும் மீண்டும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட்டார்கள். அதற்கு பிறகு மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். அதன் பிறகு ஜோதிகா எப்போதும் போல தங்கை திவ்யாவிடம் இருந்து அம்மா லதாவை சந்தித்து 2 நாட்கள் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழித்தார்கள். பின்னர் மீண்டும் கார்த்தியிடம் நான் பஸ் ஏறி விடுகிறேன் என்று ஜோதிகா சொன்னாள். அன்று முன்பே மைத்துனன் கார்த்தி ஜோதிகா சொல்லியிருந்தால், எனக்கு பஸ் இரவு 10 மணிக்கு தான், ஆனால் நம்ம சாயங்காலமே போயிட்டு எல்லாம் அங்கேயும் மறுபடியும் லாட்ஜில் புக் பண்ணிவிட்டு அங்கேயே எல்லா விஷயமும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான் ஜோதிகா. அதே போல் நீங்களும் என்னை மாலை 5 மணிக்கே பஸ் நிலையத்துக்கு கொண்டு விடுங்கள். நீங்கள் அப்படியே என்னை பஸ் நிலையத்தில் விட்டுவிட்டு ஒரு வேலை விஷயமாக யாரையோ சந்திக்க போகிறேன் என்று தங்கை திவ்யா கிட்ட சொல்லிவிடுங்க. நான் பஸ் நிலையத்திலே அப்படியே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரமாக சென்றுவிடும். அதே லாட்ஜில் போயிட்டு 2 மணி நேரம் நம்ம நீங்கள் 2 மணி நேரம் ஜாலியாக வேலை செய்வீங்க, நம்ம 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம். பின்னர் என்னை பஸ் ஏற்றி அனுப்புங்கள் என்று ஜோதிகா கூறினாள். அதற்கு கார்த்தியும் சரி எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணுறேன் என்று நினைத்து கொண்டு தலையாட்டினான். ஜோதிகாவும் அழைத்துச் சென்றார்கள். மீண்டும் அதே லாட்ஜுக்கு சென்று இருவரும் நேராக இன்பமாக மகிழ்ச்சியாகவும் தனது காதலை 2 பேரும் மாறி மாறி பொழித்து கொண்டே இருந்தார்கள். கார்த்தி நிஜமாக சொல்லவே வேண்டாம், சூப்பரான வேலை செய்கிறார். அதன் பிறகு மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவிடம் பஸ் நிலையத்தில் பஸ் ஏற்றி விட்டு சென்று விட்டான். அந்த மாதத்திலேயே ஜோதிகாவுக்கும் கர்ப்பமாகிவிட்டாள். ஜோதிகாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பெயர் ராஜேஷ். அந்த ஆண் குழந்தை ஜோதிகாவை போலவே இருந்தது. சிறிதளவு கூட மைத்துனன் கார்த்தி போல இல்லவே இல்லை. அதனால் ஜோதிகாவின் கணவர் விக்ரமுக்கு எந்த சந்தேகம் வரவே இல்லை. விக்ரமும் தன் காரணத்தால் ஜோதிகா கர்ப்பமானார் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அடிக்கடி மைத்துனன் கார்த்தி ஜோதிகாவின் ஊருக்கு வரும் போதெல்லாம் ஜோதிகாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டு செல்ல ஆரம்பித்து விட்டான். இப்படியே இருவரும் இடையிலான தகாத உறவு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. ஜோதிகாவின் கணவர் விக்ரமுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜோதிகா மீண்டும் கார்த்தி மூலமாகவே கர்ப்பமாகி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து விட்டாள். அதனால் விக்ரம் தான் காரணம் என்று ஜோதிகாவுக்கு 2வது குழந்தை பெற்றெடுத்தாள் என்று மகிழ்ச்சி அடைந்து விட்டாள். அதனால் விக்ரமும் ஜோதிகாவும் மீது எந்த சந்தேகம் துளி கூட வரவே இல்லை. இப்படி ஒரு நாள் ஜோதிகா பார்ப்பதற்காக அம்மா லதா, அப்பா ராஜேந்திரன் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து குழந்தைகள் ஆடி பாடி விளையாடி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழித்தார்கள். அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணலாமா? சாயங்காலம் நேரத்தில் அம்மா லதாவும் அப்பா ராஜேந்திரம் ஊருக்கு புறப்படுவதாக தெரிவித்தார்கள். அப்போது ஜோதிகாவின் கணவர் விக்ரம், நானே என் காரில் உங்களை அழைத்து சென்று விடுகிறேன், பஸ் நிலையத்தில் இறக்கி விடுகிறேன், நான் உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அம்மா லதா, அப்பா ராஜேந்திரன் அழைத்து சென்றார்கள். ஆனால் போகும் வழியில் எதிர்பாராத விதமாக ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டில் அம்மா லதாவும் அப்பா ராஜேந்திரன் கணவரும் சம்பவ இடத்திலே இறந்துட்டாங்க. 3 பேரும் ஆன் த ஸ்பாட்டில். இந்த செய்தி அறிந்த ஜோதிகா பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஜோதிகா தன் கணவர் விக்ரமின் உடலை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கதற அழ ஆரம்பித்து விட்டாள். என்னதான் தங்கை திவ்யாவும் கணவர் மைத்துனன் கார்த்தியும் உடன் தப்பான உறவு வைத்திருந்தாலும் ஜோதிகா தன் கணவர் விக்ரம் மீது ரொம்பவே அன்பு வச்சிருக்காரு. ஆனால் அவர் அந்த விஷயத்தில் தான் வீக்கு, மற்றபடி அன்பு தான். விக்ரம் ஜோதிகா மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்தால் ஜோதிகாவுக்கு வேண்டிய அனைத்தையும் தான் என் கணவர் வாங்கி கொடுத்தார். ஜோதிகாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று விக்ரமுக்கு நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னை பார்த்து வந்தார். இப்படி ஒரு சோகம் நடக்கும் என்று ஜோதிகா தன் கனவில் கூட நினைத்து பார்க்கவே இல்லை. அது ஜோதிகாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விக்ரம் தன் மனைவி எதிர்காலத்திற்காகவும் குழந்தைகள் எதிர்காலத்துக்காகவும் கிட்டத்தட்ட 1,35 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்து கொண்டிருந்தார்கள். ஜோதிகா தன் கணவர் விக்ரமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளும் செய்து முடித்து விட்டாள். சில நாட்களிலேயே அந்த பயணம் ஜோதிகாவின் கைகளில் வந்துவிட்டது. ரொம்ப அதிகமான பணம், 1 கோடிக்கு மேலே பணம் வந்துவிட்டது. அதன் பிறகு ஜோதிகா இங்கு தனியாக எப்படி வாழ்வது என்று யோசித்து ஆரம்பித்து விட்டாள்.
அதனால் நாம் ஊருக்கே சென்று விடலாம். தங்கை திவ்யா மற்றும் நல்ல துணையாக இருப்பான். மைத்துனன் கார்த்தியுடன் இருக்கும் என்று நினைத்து ஜோதிகா தன் வீட்டை காலி செய்துவிட்டு ஊருக்குள் குடிபெயர்ந்து ஆரம்பித்து விட்டாள். அதன் பிறகு ஜோதிகா தனியாக ஒரு வீடு எடுத்து தன் 2 குழந்தைகளையும் நல்ல வளர்க்க ஆரம்பித்து விட்டாள். ஜோதிகாவுக்கு எந்த உதவியும் தேவைப்பட்டாலும் மைத்துனன் கார்த்தி செய்து கொடுத்தார். 2 குழந்தைகள் பிறந்த பிறகு ஜோதிகா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டாள். ஊருக்கு வந்த பிறகு ஜோதிகாவும் மைத்துனன் கார்த்தியும் இடையிலான அந்த உறவும் மீண்டும் தொடங்கியது. கள்ளக்காதல். இதனால் இருவரும் தினமும் அடிக்கடி சந்தோஷமாக நைட் ஆனால் ஒரே ஜாலி சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். நாட்கள் செல்ல செல்ல தங்கை திவ்யா கணவர் மைத்துனன் கார்த்தியும் ஜோதிகாவின் வீட்டில் அதிக நேரம் இருப்பது போல தங்கை திவ்யாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இதனால் தங்கை திவ்யா ரகசியமாக இருவரையும் கண்காணிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்போதுதான் தங்கை திவ்யாவுக்கு பெரும் அதிர்ச்சியை காத்திருந்தது. தங்கை திவ்யா ஜோதிகாவுக்கும் மைத்துனன் கார்த்திக்கும் இடையிலான கள்ள உறவு இருப்பதை கண்டுபிடித்து விட்டாள். அதனால் தங்கை திவ்யா ஜோதிகாவிடம் சண்டையிட ஆரம்பித்து விட்டாள். என் கணவரை நீ எப்படி ஏற்றுக்கலாம், என் கணவர் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பித்து விட்டது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஜோதிகாவும் கார்த்தியும் தங்கள் உறவை நிறுத்தவே இல்லை. ஏன்னால் 2 பேருக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்சிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அடிக்கடி கார்த்தி ஜோதிகாவின் வீட்டுக்கு நீண்ட நேரம் தங்கிவிட்டு நைட் ஆனால் அங்கே போயிடுவார். வேலை முடிச்சுட்டு தான் போவார். நாட்கள் செல்ல செல்ல தங்கை திவ்யாவுக்கு ஆத்திரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஆத்திரத்தில் தங்கை திவ்யா கோபத்தில் மைத்துனன் கார்த்தியின் காலை அடித்து உடைத்தே விட்டாள். ஒரு கத்தி எடுத்து அடித்து அடியில் அவ்வளோதான் பொழந்துச்சு. இந்த கால் இருக்கும் போய் எங்கள் தங்கை வீட்டுக்கு போகிறாய். தங்கை திவ்யா கோபத்தில் மைத்துனன் கார்த்தியை அடித்து உடைத்து விட்டாள். இந்த கால் இருந்ததால நீ போகிற, இனிமேல் காலையில் எப்படியா நீ போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அங்கு செல்வீர்களா என்று பார்க்கிறேன் என்று ஆத்திரத்தில் தங்கை திவ்யா மைத்துனன் காலை உடைத்து விட்டாள். அதன் பிறகு மைத்துனன் கார்த்திக் மருத்துவமனையை அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டதும் ஜோதிகாவும் பெரும் அதிர்ச்சி ஆழ்ந்திட்டாள். மைத்துனன் கார்த்தி பார்க்காமல் இருக்க முடியவே இல்லை. அதனால் ஜோதிகா மைத்துனன் கார்த்திக்கை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றாள். ஜோதிகாவை மருத்துவமனையில் கண்டதும் தங்கை திவ்யா தீவிர கோபம் ஏற்பட்டது. தங்கை திவ்யா மருத்துவமனையிலே ஜோதிகாவுடன் கடுமையான சண்டையிட்டாள். அதன் பிறகு ஜோதிகா வீட்டுக்கு திரும்பி விட்டாள். சில நாட்கள் மைத்துனன் கார்த்திக்கை சந்திக்க முடியவே இல்லை. கார்த்திக் கால் குணமாகும் வரை இருவரும் சந்திக்க முடியவே இல்லை. இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியவே இல்லை. பின்னர் கார்த்திக் கால் முழுவதுமாக குணமடைந்து விட்டது. அதன் பிறகு கார்த்திக் ஜோதிகாவிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். ஜோதிகாவுக்கும் அது சரியாக தான் தோன்றியது. ஆனால் ஜோதிகாவுக்கு அது சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு கார்த்தியும் ஜோதிகாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். இது தங்கை திவ்யாவுக்கு பெரும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்தியது. ஏண்டா நான் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் நீ கள்ளக்காதல் தேவைப்படுதான். ஆத்திரத்தில் தங்கை திவ்யா ஜோதிகா வீட்டுக்கு நேராகவே சென்று ஜோதிகாவிடம் ரொம்பவே பயங்கரமாக சண்டையிட ஆரம்பித்து விட்டாள். தங்கை திவ்யா ஜோதிகாவை அணிந்திருந்த புடவையெல்லாம் ஜோதிகாவை கழுத்தில் நெரித்து எப்படியாவது உன்னை நான் போட்டு தள்ளிரண்டி அப்படின்னு சொல்லிவிட்டாள். ஜோதிகாவை எப்படியோ தப்பித்து கொண்டாள். ஆனால் அதன் பிறகு ஜோதிகாவுக்கும் தீவிர ஆத்திரம் ஏற்பட்டது. என்னையே நீ கொலை பண்ண பார்க்குறியா என்று கோபத்தில் ஜோதிகா அந்த புடவை எடுத்து தங்கை திவ்யாவின் கழுத்தில் சுற்றி துடிக்க ஏதாவது போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஜோதிகா இப்படி ஒரு செயலை செய்வாள் என்று நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆத்திரத்திற்கு ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாள். ஜோதிகா கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். தங்கை திவ்யா சம்பவ இடத்திலேயே ஃபினிஷ்டு. அதன் பிறகுதான் ஜோதிகா தன் தங்கையை கொண்டு விட்டாள் என்று உணர்ந்து கொண்டு மீண்டும் கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். வீட்டுக்கு வந்த கார்த்தி தங்கை திவ்யாவின் உடலை பார்த்தும் பெரும் அதிர்ச்சி அடைந்து போனார். அதன் பிறகு இந்த தகவல் போலீசாருக்கு தெரியப்படுத்தியது. போலீசார் விரைந்து என்னோட தங்கச்சி திவ்யா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பக்கத்தில் இருக்க சென்னையில் இருக்க GH ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு ஜோதிகாவையும் மைத்துனன் கார்த்தியையும் சேர்ந்து கைது செய்தார்கள் கள்ள உறவிற்காக. ஆனால் இந்த கொலைக்கு மைத்துனன் கார்த்திக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்த பிறகு மைத்துனன் கார்த்தியை போலீசார் விடுவித்தனர். தற்போது ஜோதிகா ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 குழந்தைங்களை காப்பகத்தில் விட்டுட்டு அவங்க கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிது. ஜோதிகா தன் தங்கையை கொலை செய்த பாவத்திற்கு சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ கூட 4 குழந்தைகள் வளர்க்க முடியாத மைத்துனன் கார்த்தி தற்போது பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார். இந்த சம்பவத்தில் அந்த பகுதி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதில் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பது தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.